Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி மார்க்கெட் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதாங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்ஷனில் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்குன்ட்டு சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்ததில் டே சார்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே கிராஸ் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா ஒரு அப் ட்ரெண்ட் டைரெக்ஷனில் போகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறனால மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ஒரு டவுன்ஃபால் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவலுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லுவோம். இந்த ஜோனில் போய் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல போயிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கிறனால இந்த இடத்துல இந்த ஹைக்கு மேலே போனால் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். சப்போஸ் கீழே வர்றதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட் எடுத்ததுலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷனாக மறுபடியும் மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்கும். இந்த லோயர் லோக்கு கீழே மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் போட்டதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 4 ஹவர்ஸில் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு இந்த ரைசிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, ரைசிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணி நியரஸ்ட் இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 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 டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. இந்த லெவல் ஓகேங்களா, இந்த இடங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்குது. இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்டும், இந்த லோவுக்கு கீழே போச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சிங்கப்பூர் நிஃப்டி வரைக்கும். சிங்கப்பூர் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 மினிட்ஸில் இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ட்ரையாங்கிளை ப்ரோடனிங் வச்சு பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல ஒன்று ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஹையை பிரேக் பண்ணி டிமாண்ட் ஜோனை ஹையை பிரேக் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆன இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிவிட்டு சைட்வேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட் இன்றைக்கி ஓகேங்களா. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீக்லி சார்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வீக்லி கிளியராக இல்லாதனா மந்த்லி சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மந்த்லியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா. சப்போர்ட்டை டச் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி நடந்துட்டுருக்கிறனால இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஜோன் இருக்கிறனால இந்த சப்போர்ட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த லெவலுங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சைட்வேஸ் ஆகிட்டு அதே சைட்வேஸில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நடந்திருக்கிறனால இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமில் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரோடனிங் வெஜ் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ப்ரோடனிங் வெஜ்ஜில் இந்த இடத்துல
ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு. தேர்டு டச்சில் உங்களுக்கு வந்து ப்ரோடனிங் வெஜ்ஜில் தேர்ட் டச்சில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போயிட்டு இருக்குது. ஒன்று இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டு இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் போகலான்னா 16,342 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 15,960 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கண்டிஷனில் தான் வந்து நிஃப்டி இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்னில் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். இப்போ இந்த இடத்துல வந்து டே சார்ட்டில் வச்சுருக்கறனால உங்களுக்கு கரெக்டாக நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15 minutes சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15 minutes சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் கிளியராக தெரியும் நம்ம டிமாண்ட் ஜோனில் இருக்கிறனால. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபோர்த்து டச்சு, ஃபிஃப்த்து டச்சு. இந்த டச்சை பிரேக் பண்ணி கேண்டில் கீழே இறங்கிருக்கிறதுனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு போகலாம். இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த லெவல். ஓகேங்களா? இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அடுத்த பெரிய சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். ஓகேங்களா? இந்த லெவல் வரைக்கும் போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கனால இந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூஷன் தான் போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கரெக்டாக ஒரு ப்ரோடனிங் வெஜ்ஜில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் உள்ளே வர்றதுனால மறுபடியும் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே தான் போகும். இப்போ ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால ட்ரெண்ட் லைனு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். இந்த சப்போர்ட்டில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் வரலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டில் வந்துச்சு அப்படின்னா மேஜராக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகுதோ சைட்வேஸ் ஆகிட்டு போகுதோ அந்த டைரெக்ஷனில் ஒரு பெரிய ட்ரெண்டு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃபுல்லாக டே சார்ட்டில் மாற்றிக்கிறேன். டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேங்கிங் மேனை பிரேக் பண்ணி ஃபுல் பாடி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? டே சார்ட்டில் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டில் பார்க்க ஆரம்பிக்கலாம். மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த இடங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா. ரெசிஸ்டன்ஸில் தான் நியரஸ்ட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டு 1 hour சார்ட் போட்டோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் வச்சுருக்கிறனால இந்த இடங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடம் ஓகே, இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான இடம். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு ஒரு 15 minutesல சைட்வேஸ் ஆகிட்டு ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் இல்லை ட்ரெண்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். ஏதாச்சும் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. சப்போஸ் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது, கீழே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் 15 minutesோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வரங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவல் ஓகே, இந்த இடத்துல சின்ன சப்போர்ட். ஓகேங்களா? 15 minutesல இருக்கிறனால இது சின்ன சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த லெவலாக இருக்கும். ஓகே, இந்த லெவலில் நெக்ஸ்ட் சப்போர்ட். அப்போ ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு குயிக்காக ஃபால் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே லெவலில் ஓப்பன் ஆச்சுன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் சிங்கப்பூர் நிஃப்டி நாளைக்கு காலையில் ஒரு 100 பாயிண்ட் அப்லேயோ டவுன்லேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணால் என்னவாக இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை சைட்வேஸ் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல.
அதுக்கு தகுந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். அது கூட பேங்க் நிஃப்டியும் HDFC பேங்க்கையும் நம்ம பார்த்துக்கணும். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும் பொழுது இது 2 கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு பேங்க் நிஃப்டியும் HDFC பேங்க்லேயும் 2 விஷயத்துலையுமே ஒரே டைரெக்ஷனில் ட்ரெண்டு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டை நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.